தளபதி வந்ததில் பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது இன்றைக்கி மத்திய கட்சியாக இருக்கக்கூடியவர்களையும் மாநில கட்சிகளையும் மிரட்டினதில் தளபதிக்கு பங்கு இருக்குது. ஒரு உதாரணம், இன்றைக்கி காங்கிரஸுக்கு தமிழக கட்சிகளுக்கே சீட்டுங்களை குறைச்சி கொடுத்த திராவிட கழகம் இன்றைக்கி காங்கிரஸுக்கு 3 சீட்டுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. அவங்க ஆட்சியில் மத்தியில். எதற்காக என்றால் அவர்கள் தளபதி பக்கம் கூட்டணி வந்துட போகிறாங்கன்ற ஒரே விஷயத்தில் பயத்தில் அவர்கள் 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பிஜேபி இன்றைக்கி ஆட்சியில் இருந்தும் தமிழகத்தில் ஒரு சீட்டை பிடிக்க முடியாதவங்க அதிமுக கிட்ட சண்டை போடாமல் சைலண்ட்டாக கொடுத்த சீட்டை வாங்கி போயிட்டாங்க. எதற்காகன்னா அவர்கள் விஜய் பக்கம் கூட்டணி வந்துட போகிறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக. ஸோ விஜய் வர்றதுனால காங்கிரஸுக்கு லாபம், பிஜேபிக்கு நஷ்டம். இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கட்சிகள்லாம் யாருமே திராவிட கட்சியில் விட்டு போகவே இல்லை, போக விடலை திராவிட கட்சிகள். ஏன்னா அவர்கள்லாம் போய் சேர்ந்துட போகிறாங்க தளபதி கூட. இந்த எல்லா கட்சிகளுக்குமே இன்றைக்கி சீட்டு கிடச்சதுக்கு ஒரு காரணம் தளபதி. இதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் கிடச்ச லாபம்னு சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ பெனிஃபிட்டை அறிவிச்சிருக்காங்க திராவிட கழகங்கள். இதெல்லாம் யாரால்? தளபதியால். இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. ஆட்டத்தில் ஆட்ட நாயகன் ஒருத்தன் வேணும். அவன் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நன்மை நடக்கும். தளபதி வெல்வது உறுதி. இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், டிவி கேக்கு ஓட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.